ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணும்போது மோஸ்ட்லி அதிகம் பேருக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அதாவது ப்ளவுஸ் ஸ்லீவ் ஆம்கோலோட அட்டாச் பண்ணும்போது ஆம்கோல் சுற்றலை அதிகமாக போயிடும். ஸோ அது எதனால் அந்த ரீசன் வருது அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, ரொம்ப சீக்ரெட்டான விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஆம்கோலில் வர பிரச்சனை எதுவுமே வராது. அளவு எந்த அளவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த ப்ளவுஸோட அளவு எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் நான் சொல்லித்தர மெத்தட் எல்லா ப்ளவுஸ்க்குமே பொருந்தும். ஸோ அதை நான் இந்த வீடியோவோட ஆம்ஹோல் ஸ்லீவ் எல்லாம் கட்டிங்லாம் முடிஞ்சது நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ உங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போயிடலாம். எப்போதும் போல் ஃபோல்டிங் நம்ம பக்கம் இருக்கணும். கரபாக ஆப்போசிட்டில் மடித்து போட்டிருக்கேன். கீழ்ப்பக்கம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி கிளாத் பார்த்துங்க. பார்த்துட்டு இப்போ 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால நான் கட் பண்ணலாம் இல்லை, அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம லைன் வரைஞ்சிக்கலாம். மடித்து தைக்க 2 இன்ச்சு விட்டுட்டு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸோட இடுப்பு இறக்கம் 13 இன்ச்சு. ஸோ தையலுக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். மொத்தமாக 15.5 இன்ச்சு. 15.5 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தையல் அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம் அந்த 2 மார்க்கிங்கையும் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு 1/2 ஸ்கேல் அளவுக்கு 2 கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் அளவு 33 இன்ச்சு. நீங்கள் 32, 33, 34 இந்த 3 அளவுகளுக்குமே இந்த கழுத்தகலம் ஷோல்டர் அகலம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நெக்கோட இறக்கம் 9.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்ஹோல் சீக்ரெட் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக தெளிவாக பார்த்துங்க. உங்கள் எல்லோருக்குமே இது ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது எல்லா அளவுகளுக்குமே செட் ஆகும். ஸோ நெக்கு அகலம் 2.25 இன்ச்சு. அதாவது தைச்சதுக்கு அப்புறம் நமக்கு 2.5 இன்ச்சு. கட் பண்ண வேண்டிய அளவு நமக்கு 2.25 இன்ச்சில் ஒரு மார்க்கும் 2.5 இன்ச்சில் ஒரு மார்க்கும் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்ததாக ஷோல்டர் அகலம் எடுக்கணும். ஷோல்டர் அகலத்துக்கு நம்ம சென்ட்ரு ஷோல்டர் அகலம், அதாவது ப்ளவுஸில் வர அந்த ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சு வேணும். இப்போ 2.25 இருக்குது. அது நம்ம அந்த ரெடி அளவு 2.5 இன்ச்சு இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த 2ங்கிறத அதுக்கு நேராக வச்சுக்கோங்க. இன்னும் ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டில் வச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கோட்டில் 2ஆவதாக மார்க் பண்ணியிருக்கோம்ல ரெடி அளவு, அதில் 2 இன்ச்சு. அதுலேருந்து தையலுக்கு வெளிப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. மொத்தமாக 5.25 இன்ச்சு வரும். ஸோ மொத்த ஷோல்டர் அகலம் 5.25 இன்ச்சு இந்த 33 இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங்க்கு. ஸோ இப்போ அப்படியே அந்த 5.25 ஆம்ஹோல் இறக்கமாகவும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 5.25 ஒரு பாயிண்ட் வரும். அதை 5.5 இன்ச்சாகவே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஸ்லீவ் சுற்றலுக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்ஹோல் இறக்கம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ ப்ளவுஸில் இருக்கிற அளவு 5.5 இன்ச்சு, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் மேல் பக்கம் 5.25 மார்க் எடுத்தோம்னா அதையும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பாக்ஸ் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கிட்டோம். கீழ்ப்பக்கம் நெக்கோட அகலம் மேலே 2.25 வச்சோம். அதையே கீழேயும் வச்சுக்கிறேன். 2.25 வச்சுட்டு நெக் ஷேப் கொஞ்சம் வெளிப்பக்கம் எப்படி எடுக்கிறேங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஆம்ஹோல் சுற்றளவுக்கு ரவுண்டு ஷேப் வரையணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த நீளம் வரைக்கும் இந்த ஆம்ஹோல் பாக்ஸ் நீட்டாக வரைஞ்சிங்க. இப்போ இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சு இது மாதிரி டேப்பை வச்சுட்டு 1.25ன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சு நார்மலாக நான் சொல்கிற மாதிரி எல்லா ப்ளவுஸுக்குமே சூட் ஆகும். ஸோ ஆம்ஹோல் இறக்கம் 5.5 இன்ச்சு. அதில் சென்ட்ரு மார்க் பண்ணுங்கள். 2.25 மார்க் பண்ணிக்கோங்க ஒரு மார்க்கு. இப்போ உடம்போட சுற்றளவு 8.25 வேணும் நமக்கு. அதையும் மார்க் பண்ணிக்கங்க. அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு தையலுக்கு வெளியில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உடம்பு சுற்றளவுலேருந்து டேப்பை வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். ரொம்ப கரெக்டான அளவில் வரும். இந்த மாதிரி 3 மார்க் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கங்க. ஆம்ஹோல் ஷேப் நமக்கு ரொம்ப கரெக்டாக வரும். கையால் வரைகிறதுனால வரைஞ்சிங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துச்சுன்னா அதை வச்சு வரைஞ்சிக்கங்க. இப்போ இடுப்போட சுற்றளவு நமக்கு 7.25 இன்ச்சு. அதை மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து 1.25 இன்ச்சு நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 10.25 இன்ச்சு இருக்குது. மேலே இருந்த 10.25 தான் நமக்கு கீழேயும் வந்திருக்கு. இப்போ நம்ம சைடில் இதை மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை இது மாதிரி ஸ்கேலால் ஜாயின் பண்ணிக்கலாம். உடம்போட சுற்றளவுக்கிட்டையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா அந்த பக்கம் இருக்கிற இந்த கிளாத் நமக்கு உடம்பு சுற்றளவுக்கு போக எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் நமக்கு தையலுக்கு வர இடம் ஃபுல்லாக. இப்போ அடுத்ததாக நெக் ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2.25 மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை இந்த மாதிரி ஸ்கேலால் பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வரும். பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு சர்வீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்ஸ்லாம் வரையணும்னு தேவையில்லை. இப்போ கீழ் பக்கத்துலேருந்து ஒரு 3.25 மார்க் பண்ணிக்கிறேன்.
இப்போ அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு அந்த 1/2 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இப்படி ரவுண்ட் ஷேப் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா கீழ்ப்பக்கம் நான் வந்துன்னா நமக்கு ப்ராடாக வேணும். மேலேருந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஷோல்டர் வந்து அதாவது பேக் சைடு அந்த முதுகு பொஜத்துக்கிட்ட அதிகமாக போயிடும். அது வந்து பார்க்க அவ்வளோவா ஷேப் நல்லா இருக்காது. ஸோ ரவுண்ட் ஷேப் எடுக்கிறப்ப இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாம் மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டீப் நெக் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு நெக் கிராஸ் பீஸ் வந்து அது போதும். அதுக்காக ஷோல்டர்லேருந்து கட் பண்ணிட்டேன். நீங்கள் சின்ன அளவு வந்து நெக் மார்க் பண்ணி கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நெக் பீஸை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துங்க. ஷோல்டரில் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துங்க, பேக்கு ஃப்ரண்ட்டோட சேர்த்து. இப்போ எங்கெங்கெல்லாம் மடிச்சு தைக்க வேண்டிய இடம் எல்லாமே சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ பேக் பீஸ் முடிஞ்சிருச்சு. அதை வச்சு அப்படியே வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து அந்த ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்லேயும் ஓப்பன் வந்து நம்ம சைடில் இருக்கிற மாதிரி நான் வந்து மடித்து போட்டிருக்கேன். இப்போ அந்த நெக் பீஸ் வந்து உங்களுக்கு அந்த சைடு வரும். நீங்கள் ஃபுல்லாகவே அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவு பட்டி கிளாத்துக்கு நமக்கு உயரம் தேவையான அளவு விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி பேக் போர்ஷனை வச்சு ஃப்ரண்ட் பீஸுக்கு அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உடம்பு சுற்றளவு, மேலே கழுத்து அகலம் எல்லாமே நம்ம வந்து பேக் பீஸை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல. ஃபுல்லாக வச்சு அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கங்க. எப்போவுமே பேக் பீஸை வச்சு இந்த மாதிரி நம்ம மார்க்கிங் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் நமக்கு ஸ்டிச்சிங் அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸஸாக தெரியும். ஒரு நூல் ஒரு ஃபுட் அளவுக்கு நமக்கு எக்ஸஸாக கிளாத் வந்து ஒதுங்கும். ஏன்னா எல்லாமே நம்ம எப்படி வெளிப்பக்கம் மார்க் பண்ணுறதுனால. ஸோ அதை வந்து ஸ்டிச்சிங்கில் ரொம்ப ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ நமக்கு பேக் சைடு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பேக் பீஸோட ஃப்ரண்ட்டுக்கு வந்து முன்னாடி பக்கம், அதாவது ஹூக் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல நான் கிளாத் விடலை. பேக் சைடு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக வந்து கிளாத் எப்போவுமே விட்டுக்குங்க ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நெக் வந்து நம்ம சின்னதாக தான் வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ அதனால் நல்லா மேலே ஏற்றி இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ ஷோல்டர் ஜாயிண்டி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இப்போ அடுத்ததாக வந்து நெக்கு இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். முன்னெக்கோட இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு, அதாவது தைச்சதுக்கு அப்புறம் நமக்கு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அதாவது ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்தே சேர்த்து நான் 5.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிவிடுவோம், மேலே 1/2 இன்ச்சு. அப்போ தைச்சதுக்கப்புறம் நமக்கு அதே 5.5 இன்ச்சு தான் வரும் நெக்கோட இறக்கம். ஸோ இப்போ சென்ட்ரு டாட்டோட உயரம் வந்துட்டு 12.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக் இறக்கம் வந்து அது உங்களோட விருப்பம் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு ஷோல்டர் அகலம் 2 இன்ச்சை மார்க் பண்ணிங்க. அதுலேருந்து ஃப்ரண்ட்லேருந்து நெக்குக்கிட்டேருந்து ஒரு 3/4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சில் 1.25 இன்ச்சு ஆம்போல் ஷோல்டர்கிட்ட, அதாவது ஷோல்டர் சைடு விட்டுட்டு நெக் சைடு வந்து 3/4 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக வந்து இந்த டாட் வந்து மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த டாட் வந்து நமக்கு ஆம்ஹோல் சைடு தள்ளி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிராஸ் வந்து ஷேப் வந்து வராது, கப் ஷேப்பு. உங்களுக்கு நெக் சைடு, நெக் பக்கமாக நீங்கள் தள்ளி வரையும் போது தான் இந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டான பாயிண்டில் இருக்கும். ஸோ இந்த டாட்டோட மொத்த உயரம் வந்து நமக்கு 12.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். மிட் பாயிண்ட் வந்து 9.5 இன்ச்சு, அதாவது 9 இன்ச்சு தையலோடு சேர்த்து 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு, கீழ்ப்பக்கம் தையலுக்கு சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தமாக 12.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். நெக்கோட இறக்கம் 5.5 இன்ச்சில் டேப் வச்சுருங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கிராஸ் வந்து 12.5 இன்ச்சு எடுத்தோம். நான் வந்து 10.25ன்னு மார்க் பண்ணுறேன். ஸோ நமக்கு மொத்தமாக 1.25 இன்ச்சு கம்மியாக வந்து இந்த கிராஸ் வந்து வரும். ஸோ 33 இன்ச்சுக்கு இந்த 1.25 கிராஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இந்த கிராஸோட அகலம் வந்துட்டு நமக்கு 2.25 இன்ச்சில் நான் மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி கிராஸ் எடுத்துகிட்டு மீதி எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு பாருங்கள். 1 இன்ச் இருக்குது. நமக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கப் ஷேப்புக்கு ஒரு இன்ச்சு டாட் பிடிச்சோம்னாலே போதும். ஸோ பேக்கில் வந்து 11.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறேன். சென்டர் அளவு 12லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி பேக் சைடு 11.5ன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து வளைவு எடுக்கிறதுக்கு ஆம்போல் உயரத்துலேருந்து ஒரு பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. உடம்பு சுற்றளவுலேருந்து பேக்கில் எப்படி ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணமோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்கிற இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப்பு, அதாவது ஒரு 1/4 இன்ச்சு வந்து இந்த உள் வளைவு வந்து எடுத்துங்க. ஸோ நமக்கு இது தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங்கில் எக்ஸஸாக இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிராஸ் வந்து நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து 1.25 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். பேக்கில் வந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த கிராஸ் லைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம்.
ஸோ 2 பக்கமும் ஒரு இன்ச்சு டாட் லைன் வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ கீழ் பக்கம் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 5.25 அதில் கீழேருந்து ஒரு 2.25 மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட நீளம் வந்து 2.25 இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாட்டுக்கு வந்து கேப்பு 1.5 இன்ச்சும் ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டுக்கு 1.25 இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் டாட் மட்டும் எப்போவுமே நீங்கள் தைக்கும் போது எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருதோ அங்கே வந்து தைச்சிக்கலாம். ஸோ முன் நெக் வந்து இந்த மாதிரி அந்த நம்ம போட்ட அந்த நெக் ஷேப் வரைஞ்சிருக்கோம்ல அந்த பாக்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இது மாதிரி வரைஞ்சி எடுத்துங்க. ஸோ அப்போ வந்து நெக் ஷேப் வந்து உங்களுக்கு தைச்சதுக்கப்புறம் வி மாதிரி மாறாது, ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸ் லைன்லேருந்து ஒரு ஃபுட் அளவுக்கு நம்ம வெளிப்பக்கம் தள்ளி இதை மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துங்க. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் அவ்வளோதான், நம்ம எல்லாமே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் அந்த 2ஆவதாக வரைஞ்சிருக்கோமா அந்த கோட்டில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. ஸோ நம்ம டாட் பிடிக்க வேண்டிய இடம் எல்லாமே இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ வந்து 2 கிளாத்லேயுமே நமக்கு ஒரே அளவில் அந்த டாட்டோட அகலம்லாம் வந்து கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போது ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து எப்போவுமே கிளாத்தை வந்து 4ஆக ஃபோல்டிங் பண்ணிப்போம். அதை மாதிரி 4ஆக ஃபோல்டிங் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து தேவையான அளவு உயரம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷன் வைக்கும் போதே இந்த ஸ்லீவ் உயரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கிளாத் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கீழ்ப்பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து 5.25 இன்ச்சு, நமக்கு தையல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். மொத்தமாக வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் வச்சுட்டு இந்த ப்ளவுஸ்க்கு அடிக்கை இறக்கம் 2.25 அதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் சுற்றளவு அதுக்கு நேராக டேப்பை வச்சுட்டு இது மாதிரி 6.5 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இந்த ஷேப் வந்து அப்படியே நான் கொடுக்குறேன். இதை வந்து ஸ்கேல் வச்சு நீங்கள் எப்படி அளவு வச்சு மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணி சேனலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எது வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். எண்டு ஸ்க்ரீன்லேயும் நான் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ இதை மாதிரி ஷேப் எடுத்து அப்படியே கையாலேயே நான் வந்து ஸ்லீவ் ரவுண்ட் வந்து வரைஞ்சிருக்கேன். கீழ்ப்பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வந்து குடஞ்சி கட் பண்ணுறதுக்கு உள் வளைவும் வரைஞ்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எங்கெங்கெல்லாம் ஜாயின் பண்ணுற இடம், அப்புறம் வந்து மடித்து தைக்க வேண்டிய இடம் எல்லாத்தையுமே இது மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வளைவு 2 கிளாத்தை மட்டும் மேலே உள்ள கிளாத்தை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு டாட் லைன் வந்து நான் வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஏன்னா பேக் சைடு அந்த ப்ளவுஸ் போர்ஷனையும் ஸ்லீவையும் வச்சு நான் வந்து உங்களுக்கு டேப்பால் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுவேன். உங்களுக்கு வந்து அப்போ ஈஸியாக புரியும். ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அது, பாருங்கள். இப்போ பட்டி கிளாத்துக்கு தேவையான அளவு கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். பட்டியோட நீளம் வந்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் எடுத்து கட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபோல்டிங் பண்ணி எனக்கு அந்த தேவையான அளவு நீளம் இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்து வச்சுப்போம். நான் வந்து உங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம பட்டி பீஸ் வந்து கட் பண்ணி காட்டுறேன். ஸோ பேக் போர்ஷனை இதை மாதிரி எடுத்துங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு ஆம்ஹோல் சுற்றளவு கரெக்டாக வந்து 7.5 இன்ச்சு வேணும். நான் வந்து கட் பண்ண இடத்துல இதை மாதிரி டேப்பை வச்சுட்டு அளந்து பார்க்குறேன். அதாவது மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுருங்க. அதுலேருந்து டேப்பை அது மாதிரி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அளந்து பாருங்கள். 7.25 இன்ச்சு இருக்குது எனக்கு. ஸோ எனக்கு தேவை 7.5 இன்ச்சு. ஆனால் மேலே வந்து 7.25 இருக்குது. ஆனால் நம்ம கீழ்ப்பக்கம் இன்னும் தையல் வந்து ஜாயின் பண்ணல. அப்போ இந்த ஜாயின் பண்ணுற இடத்துக்கிட்ட இது மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு டாட் மாதிரி வச்சு நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ எப்போவுமே ஸ்லீவில் வந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்ல இருந்ததுனால நம்ம வந்து அளவு எடுப்போம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இது மாதிரி மார்க் பண்ணி அதில் வச்சு நான் வந்து உங்களுக்கு டேப் வச்சு அளந்து காட்டுறேன். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து விட்டுருங்க மேலே. இப்போ நமக்கு கரெக்டாக வந்து இந்த 7.5 இன்ச்சுங்கிறது கரெக்டாக வரும். ஸோ நம்ம கட் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்குது. எங்கே நம்ம ஜாயின் பண்ணணுமோ அந்த இடத்துல அளந்து பார்த்தீங்கன்னா அந்த 7.5 இன்ச்சு கரெக்டாக வருது. ஸோ நமக்கு தையல் தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து நமக்கு 7.5 இன்ச்சு ரவுண்டு வரணும். ஸோ அப்போ 2ஆவதாக நம்ம மார்க் பண்ணி அளந்து பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிற அளவும் சரியான அளவு. எப்போவுமே வந்து கட் பண்ண இடத்துல உங்களுக்கு 7.5 இன்ச்சு வர மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா தைச்சதுக்கப்புறம் அது வந்து ஆம்ஹோல் வந்து இன்னும் பெருசாகிடும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, 7.25 தான் இருக்குது, 7.5 வேணும் நமக்கு ரவுண்டு அப்படின்ட்டு இன்னும் அதிகமாக வந்து குடஞ்சி கட் பண்ணும்போது தான் ஸ்லீவ் ரவுண்டும் ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் ரவுண்டும்
அதிகமாக போயிடுறது. உங்களுக்கு ஸ்லீவ் வந்து சரியான அளவில் ஜாயிண்ட் ஆகலைன்னா சைடு ஜாயின் பண்ணும்போதும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. கட் பண்ண அளவு வந்து நீங்கள் உங்களோட ஆம்பூல் சுற்றளவோட 4 இன்ச்சு கம்மியாக இருக்கிற மாதிரி பாருங்கள். தைச்சதுக்கு அப்புறம் வர வேண்டிய எங்கே உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரணுமோ அந்த இடத்துல டேப்பை வச்சு அளந்து பாருங்கள். அப்போ அது மாதிரி அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியிருக்கோம். நான் இதுலேயும் உங்களுக்கு அளந்து காட்டுறேன். கட் பண்ணியிருக்கிற இடத்துக்கிட்ட நமக்கு 7.25 இருக்குது இந்த ஸ்லீவோட ரவுண்டு. இந்த ரவுண்டும் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணும் போதும் நமக்கு ஒரே ஈவனாக கரெக்டாக வந்துடும். இப்போ ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அது 7.5 இன்ச்சு வர மாதிரி ப்ளவுஸில் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லீவ் வந்து உங்களுக்கு சின்னதாக போயிடும். ஸோ நான் ஸ்லீவ்லேயும் தைக்க வேண்டிய அளவை மார்க் பண்ணியிருக்கேன். அதில் அளந்து பார்க்கும்போது 7.5 இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ தைச்சதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய அளவு தையல் எங்கே வரணுமோ அந்த இடத்துலேருந்து அளந்து பாருங்கள். நீங்கள் கட் பண்ணுற இடத்துல எப்போவுமே வந்து ரெடி அளவை விட 1/4 இன்ச்சு கம்மியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஆம்போல் சுற்றளவுலையும் எங்கேயும் மிஸ்டேக் வராது. கிளாத் வந்து ஆம்போலில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு வச்சுங்களேன். அந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக எல்லா ப்ளவுஸுக்குமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பட்டி கிளாத் வந்து நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து 2.5 இன்ச்சு, பேக்கில் 2 இன்ச் இருக்குது. 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கீழே தையலுக்கு விட்டுட்டு கட் பண்ணணும். மொத்தமாக 3.25 இன்ச்சு இருக்குது. நமக்கு தேவையான அளவு பட்டி கிளாத் உயரம் போதும். இப்போ கீழ்ப்பக்கம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு. கிளாத் நிறையா இருந்தால் அதிகமாக விட்டுக்குங்க. இது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு அந்த அளவுக்கு ரொம்ப திக்னஸாக பட்டி தேவையில்லை. 2 கிளாத் எடுத்தால் போதும். ஸோ ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சும் பேக்கில் 2.5 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் ஷேப் கொடுக்குறேன். இந்த ஷேப் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அதுக்காக வளைவு எடுக்கலாம் ரொம்ப கஷ்டமே இல்லை. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அளவு மார்க் பண்ணி அளவு எடுத்தும் நான் வந்து நிறைய கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு. இது புரிஞ்சிச்சுன்னா இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடியும். ஃப்ரண்ட் மார்க்கையும் பேக் மார்க்கையும் அப்படியே ஷேப்பாக வளைவாக கொண்டு போய் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். எந்த மிஸ்டேக்கும் வராது. ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸோ பட்டியோட ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், நம்ம இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹூக் பட்டி, ஐப்பட்டி. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து எப்போவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிங்க. ஒரு ப்ளவுஸ் முடிக்கிற வரைக்குமே அந்த ஒரு சின்ன கிளாத்து கூட நீங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கிளாத் வந்து வேஸ்ட் ஆனால் பரவாயில்ல, அது வரைக்கும் ரொம்ப பத்திரமா வச்சிங்க. ஸோ நமக்கு ஐப்பட்டிக்கு வந்து ஒரு 4.25 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். ஹூக் பட்டிக்கு 2.25 இன்ச்சு அகலம் எடுத்திருக்கேன். இதுவே உங்களுக்கு பெரிய சைஸ் ப்ளவுஸ்னால் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு அதிகமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கிளாத் வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. நமக்கு தேவையான அளவுக்கு நீளம் இருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ தைக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி கிளாத் எல்லாமே நமக்கு நெக் பீஸ்க்கு தேவைப்படும். ஸோ எல்லா கிளாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அவ்வளோதான். ஆம்போல் சுற்றளவில் நான் சொன்ன எல்லா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீங்களும் கட் பண்ணி தைக்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.